அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காலையில் விடிஞ்சிருச்சு, சாப்பிட்டுட்டு உக்காண்ட்ருந்தேன். தங்கச்சி போர் அடிக்குது, வந்து என்ன கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொன்னேன். சரி ஏதோ வந்துடுறேன் சானு அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. வாமா மின்னல்னு சொல்லிட்டு. சரின்னு போகிற வழியில் அப்படியே செல்லு வாங்கிட்டு போயிடலாம் சானு அப்படின்னு சொன்னேன். எதுக்கு செல்லு அப்படின்னு கேட்டால், நான் தான் விஐபி ஆச்சே, நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வெட்டி ஆஃபீஸருக்கு கிராஃப்ட்டுக்கெல்லாம் செல்லு வேணும் அப்படின்னு நினச்சேன். லைட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு செல்லு வேணும், லைட்டெல்லாம் இருக்குது, ஆனால் செல்லு தான் இல்லை எனக்கு. போய் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேரா கடைக்கு வந்துட்டோம். வந்து செல்லு கேட்டோம். சரி இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்கிட்டோம் 2 செல்லு. வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டாட்டா பாய் பாய்னு சொல்லிட்டு. சரி அப்படியே போகிற வழியில் கிருஷ்ணா அங்கிள் கடையில் கேன் வாங்குறதா இருந்துச்சு. சரி அங்கே கேன் வாங்கிட்டு சரி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு, போயிட்டு வரேன்னு. சரி போகிற வழியில் அப்படியே எங்கேயாச்சும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒன்றும் இல்லை சனு, சாயந்தரமாக வேணால் போய்க்கலாம், இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே வீட்டாண்ட பார்த்தா யாருமே இன்னும் எழுவல. என்னாச்சு டைம் 11 ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் தூங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு எல்லோரும் எழுந்தாங்க, டீ குடிச்சிக்கிட்டு. சரி அப்படியே 3 ஆயிடுச்சு. அப்பா கிட்ட போனேன், தீனி தண்ணி எடுக்கணும்டா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. போய் எடுத்துகிட்டு அப்பா கொடுத்துட்டு சரிப்பா நான் வீட்டுக்கு போகிறேன், துணி துவைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். போகிறேன்னு சொன்னது டைகருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். சரி வாடா டைகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். வண்டியில் ஏறின உடனே போதும் சாரு ஏறி உக்காந்துட்டாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தூரம் இறக்கி விட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டு துணி போட்டு துவைச்சிட்டு வாஷிங் மிஷினில் எல்லாம் காய போட்டு ட்ரை பண்ணிவிட்டு சரின்னு பசி எடுத்துக்கிச்சு எனக்கு. நான் அவளுக்கு வெயிட் பண்ணேன், அவள் வரல. சரி சாப்பிட்லாம் பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தோசை சுட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தோசை போட்டேங்க. புதினா சட்னி இருந்துச்சுல்ல, சரி அது புதினா சட்னியில் ஒரு 2 தோசை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை போட்டு வேக விட்டுட்டேன் தோசை. அப்புறம் எந்திரிச்சு சரி எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன் தோசை. ஒரு 3 தோசையும் சட்னி போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். சரி சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஃபோன் பண்ண திரும்பவும் சரி வரேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே கிளம்பிட்டேன். அப்படியே துணி துவைச்சி அப்படியே 5 மணி ஆயிடுச்சு. அவள் ஸ்கூல் வேறு போகலை, இன்றைக்கி லீவுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நின்றுருந்தாங்க. சரி நாங்கள் இருந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 7-8 மணி ஆயிடுச்சு. பூனை கூட விளையாட்டு அப்படியே பாப்பிடிப்பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பியை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன்.